தனுசு ராசி மிகப்பெரிய ஒரு யோகத்தை காத்திருக்கு. அது என்னன்னா, இவங்களுக்கு போராட்ட குணம் என்ற ஒரு எண்ணம். உளவியல் ரீதியா பொதுவா போதும், போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டு வந்து போராடி பார்ப்போம். ஏன்னா 8ல் வரும்போது என்ன ஆகுதுன்னா, போராடி ஜெயிக்க முடியும். வேணுங்கிறத கேட்கக்கூடிய மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப ஒரு சிலர் ரொம்ப நாளா டாமினேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க ரைட் டூ ஆக்ஷன். இதுதான் ப்ளஸ், இது மைனஸுங்க. இதே இதில உறவுல இவங்களுக்கு என்னன்னா, நெறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என் போல்டா "இது நீ பண்றது தப்பு" அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இப்பதான் மனது ரீதியாக என்ன ஆகுதுன்னா, இவங்களோட உள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயாராயிட்டாங்க. இதற்கு முன்னாடி நகைச்சுவையா வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாரி டைரக்ட்டா வந்திருக்காங்க. இது ரொம்ப நாள் கழித்து எடுக்கிற டிசிஷன். ரொம்ப நாள் யோசிச்சேன், பார்த்தேன்னு. அதெல்லாம் இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயம் தான். ஆனா நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னேன். கொஞ்சம் போல்டா, ஹார்ஷா போயிற வேண்டாம். ஏன்னா நீங்க சொல்றத கன்வே பண்றத பொலைட்டாவே கன்வே பண்ணிருங்க. உங்க ராசியில செவ்வாயெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப போல்டா ரொம்ப வார்த்தைகளுக்கு இதாயிரும். ஆஸ் யூசுவல் நீங்க நோன்னு சொல்றத பார்த்து சொல்லிக்கங்க.